தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தும்பலம் தும்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவஞான அருளின் அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, திருமுறை விண்ணப்பம் செய்து சிவபூஜை நடத்தியிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கினைய விமலநாத ஐயா அவர்களே, சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரம் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் திருமந்திரத்தை நாம் ஆழமாகவும் விரைவாகவும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திருமந்திரம் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். இந்த தொற்று நோய் காலத்திலே இடையீடுபட்டிருந்த இந்த வகுப்பை துணிச்சலாக முதல்ல தொடங்கியவர் அவர்தான். அதெல்லாம் நோயெல்லாம் போயிடுச்சிங்க, வாங்க ஒன்று அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இணையதள வகுப்பு கூட ஆரம்பிக்கலப்போ யாருமே. நாம் நம்முடைய வகுப்பை ஆரம்பிக்குவோம் என்றுதான் அவர்கள் தொடங்கினார்கள். அதுபோல திருவருளும் குருவருளும் கூட்ட நாம் சிந்திக்கின்றோம். ஆமாம், கொடை வகுப்பு, ஆமாம் பண்ணுது. ஆமாம், திருமுறை அருட்பணி அறக்கட்டளைக்கு 10 நாள் வந்தோம். அதில் இடையில் இருக்கின்ற நாளெல்லாம் வகுப்பை வைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் எப்பொழுதெல்லாம் வகுப்பை வைத்துக் கொள்ளலாமோ அதுபோல் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னதனால இந்த வாரம் சனிக்கிழமையும் அதுபோல அமர்நாத் பெரிய புராணம் அவர் சொல்வதற்கு அங்கே அவர் தேர்வில் இருக்கிறார், கல்லூரி தேர்வில் இருப்பதாலே அந்த நாள் பெரிய புராண வகுப்பு இல்லாமல் இடையிலே இடையீடுபடுகிறது. அதை நிறைவு செய்கின்ற முறையில் நாம் திருமந்திரத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று காலையில் அவர் சொல்லிவிட்டார்கள். எனவே காலையிலேயே நாம் அந்த வகுப்பை நாம் உறுதி செய்திருக்கிறோம். எனவே அன்பர்களுக்கு நான் அதை தெரிவிக்கிறேன். முறையாக அவர் சொல்லுவார்கள். இருந்தால் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் போனால் சனிக்கிழமை நான் இதுபோல் வழக்கம் போல் ஒரு 5 மணிக்கு நாம் சொல்லி எவ்வளவு நேரம் செய்யலாமோ அவ்வளோ செய்யலாம். இதுபோல நேரம் கிடைக்கிறவர்களெல்லாம், ஏன்னா 3000 பாட்டு இல்லையா, ஏறக்குறை இப்போ 1000 கூட நம்ம வரல, நம்ம 1000 நெருங்குகிறோம் ஒன்றும். அதனால் சில இடங்கள் வேகமாக போகலாம், சில இடங்கள் தடைப்பட்டு போகும், விரிவு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் வேகமாக போகலாம் தான் வருவோம். ஆனால் போன வகுப்பு கூட ஒரு பாடலோ 2 பாடல் தான் நடத்தணும், அந்த 4-5 பாடல் தான் நடத்தணும். அது மாதிரி நினைத்த மாதிரி வேகமாக போக முடியல, அங்கே இருக்கிற சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக. அதனால் இந்த வகுப்பு பதிவு நடக்கிறது. ஒளியுமாக நம்முடைய செல்வ கணேஷ் அவர்கள் நடத்துகிறார்கள். அது ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு. அது இப்போ நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், பல இடங்களில் கேட்கிறார்கள். ஒளிப்பதிவு நம்முடைய ரமேஷ் அவர்கள் செய்கிறார்கள். எனவே மீண்டும் அதை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு, வகுப்பு இருந்தாலும் மீண்டும் நான் வகுப்பிலே கேட்பது மட்டுமல்ல, வகுப்புக்கு வர முடியாதவர்களுக்கு கேட்கின்ற அந்த வாய்ப்பையும் நாம் பயன்படுத்தி கொண்டு ஓய்வு நேரத்திலே இந்த பதிவுகளை கேட்டால் இன்னும் தெளிவாக அது இருக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 4ஆம் தந்திரம், நாம் 44வது மந்திரத்தை நாம் சிந்திக்கணும். 43 வரையில் நாம் போன வகுப்பில் பார்த்திருக்கிறோம். அகார உகார மகாரங்களது சமஷ்டியாகிய சிறப்பு என்று ஓவியராலும் அறிய ஒண்ணாதது தேவியும் தானும் திகழ்ந்திருந்தானே என்று. ஓவுதல் என்றால் நீங்குதல்னு அர்த்தம். திருவள்ளுவர் ஒல்லும் வகையால் அறவினை செல்லும் வாயெல்லாம் ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்று ஓவாதே என்றார். இடைவிடாமல் செய்யணும் அறங்களை என்று சொல்றார். அதுபோல இங்கே ஓவுதல் என்றால் நீங்குதல் அர்த்தம். நீங்குதல் என்று சொன்னால் பற்று நீங்குதல். நமக்கு உலகியல் பற்று நீங்கி அகார உகார மகாரம் என்ற அந்த பிரணவ மந்திரம், பிரணவ மந்திரத்தினாலே, ஏனென்றால் தவம் செய்கிற பொழுது மந்திரங்களை சொல்வது என்பது ஒரு மரபு. அந்த மந்திரங்களை பிரணவத்தோடு சொல்ல வேண்டும் என்பதும் ஒரு மரபு நமக்கு.
அதனால் பிரணவத்தை முக்கியமாக சொல்லி அந்த பிரணவத்தை சொன்னாலே போதும் என்று நமக்கு பிராசாத மந்திரம் என்று ஒரு தனியாக இங்கே சொல்லுகிறார். அது அஷ்டாங்க யோகமாக இல்லாமல் திருமந்திரத்தில் தனியாக பிராசாத யோகம் என்று தனியாக சொல்லுகிறார் என்று நாம் 3ஆம் தந்திரத்திலேயே கலைநிலை என்ற பகுதியிலே நாம் விரிவாக படித்திருக்கிறோம். உங்களுக்கு குறிப்புக்கெல்லாம் அது இருக்கும், பார்த்தா தெரியும். அந்த பிரணவத்தை 12, 16ஆக கூறுகளாக பிரித்து தியானித்தல். ஆ ஊமா என்றால் நல்லா தெரியுது நமக்கு. அதுக்கடுத்து இன்னும் நுட்பமாக பிந்து நாதம் என்றும் இன்னும் நுட்பமாக என்று இப்படி 12, 16ஆக பிரித்து செய்கின்ற அந்த யோகம் பிரா என்று சொன்னால் சிவஞானம் என்றும், அதை தா என்பதாலே தருவது என்றும், அந்த சிவஞானத்தை தருகின்ற யோகம் பிராசாத யோகம் என்று, அதைத்தான் அங்கே அகார உகார மகாரம் என்று 43வது போன வகுப்பில் அகார உகார மகாரங்களால் சமஷ்டி மந்திரத்தை சொல்லி தேவியும் தானும் திகழ்ந்திருந்தான். அந்த மந்திரத்தினாலே சிவசக்தியாக பெருமானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் பிரதோஷ காலங்களில் எப்படி அம்மையப்பராக வந்து நமக்கு அருள் புரிகிறாரோ, அது எப்பொழுதுமே நமக்கு அம்மையப்பராக வந்துதான் அருள் புரிதல் என்பது நமக்கு ஒரு மரபு. எத்தனையோ மூர்த்தங்கள் இருக்கலாம், ஆனால் அடியாருக்கு அருள் புரிகின்ற பொழுது அம்மையப்பராக வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். சிவஞான சித்தியாரில் கூட அம்மையோடு அப்பனாகி என்று தான் பாடுறார். நமக்கு அருள் புரிகின்ற பொழுது அம்மையோடு அப்பனாக வருகிறான் என்று செறிவொழியாது என்ற சிவம் சிவனடி சென்னி வைப்பார் என்று அறிவினில் அருளால் பாட்டு அப்படி இருக்கும். அறிவினில் அருளால் மன்னி அம்மையப்பனோடு அம்மையும் அப்பனுமாக செறிவு ஒழியாதுன்ற. செறிவு என்று சொன்னால் அதை யோகம்னு சொல்கிறாங்க. தமிழில் யோகம் என்பதற்கு தமிழில் செறிவு என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்கிறோம். அதை நீங்கள் திருவாசகத்தில் பார்க்கலாம். திருவாசகத்தில் சீலமின்றி, நோன்பின்றி, செறிவின்றி, அறிவின்றி என்று 4ஆக சொல்லுவார். அந்த சீலம் என்பது சரியை, நோன்பு என்பது கிரியை, செறிவு என்பது யோகம், அறிவு என்பது ஞானம் என்று சரியை கிரியை யோகத்திற்கு மணிவாசகர் தருகின்ற அருமையான சொல் செறிவழியாது என்ற சிவன் என்று. சிவஞான சித்தியாரில் இப்போது தொண்டை மண்டலத்தில் அதை ஆரம்பித்து நடத்தியிருக்கிறோம். அதில் செறிவு ஒழியாது என்ற சிவம் என்று ஒரு வார்த்தை வருது. எல்லா பொருள்களிலும் அவன் செறிந்திருக்கிறான், கலந்திருக்கிறான். அவன் இல்லாத பொருள் கிடையாது. மாணிக்க வாசகர் எல்லா பொருளிலும் கலந்திருந்தாலும் ஒன்றும் நீ அல்லை, அன்றி ஒன்று இல்லை, 2ஆ சொல்றார் இல்லையா? ஒன்றும் நீ அல்லை, நிலமாக இருக்கிறாய் என்றால் நீ நிலமாய் என்றால் நிலம் அல்ல, நிலத்தை கிடந்து வேறாக இருக்கிறாய். எனவே ஒன்றும் நீ அல்லை, நீ அல்லாது வேறு ஒன்றும் இல்லை, நீ இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, அவனன்றி ஒன்றும் கிடையாது என்று 2ம் சொல்றார் மாணிக்க வாசகர். அது எல்லா பொருளிலும் கலந்திருப்பதைத்தான் செறிவொழியாது என்ற சிவம் என்று சித்தியாரில் எல்லா பொருளிலும் இருந்த கலப்பு நிலையை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். கலப்பு நிலையை சொல்லுகிற பொழுது பொதுவாக கடவுளை பற்றி சொல்கிற பொழுது கலப்பு நிலை, கடந்த நிலை என்று 2 நாம் சொல்கிறோம். அப்பர் பெருமான் என்ன சொல்கிறார்? அடிக்கடி விமலநாதன் பாடுவார், துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதேன்னு பாடுவார். தொடர்ச்சி என்று சொல்கிறார். காலை மாலை உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறான் பெருமான் அர்த்தம். உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ நாம் போய் அவனை தொடரல. ஆன்மாக்கள் எங்கெல்லாம் போகிற அங்கெல்லாம் பின்னால் புறம் திரிந்த செல்வமே என்றார் இல்லையா? எங்கெல்லாம் குழந்தை போதோ அங்கெல்லாம் ஜாக்கிரதையாக போகணும், தாய் பின்னாலே போகிறார் இல்லையா? அதுபோல் ஆன்மாக்கள் போகின்ற இடமெல்லாம் அவன் வருகிறான் என்று துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதேன்னு தொடர்ச்சின்னு அவர் சொல்கிறார். செறிவழியாது என்பதற்கு சாத்திரத்தில் ஒரு வரி சொல்லிட்டு போயிட்டார் சிவஞான சித்தியார். ஆனால் தோத்திரத்தில் திருவாசகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், எல்லாரும் ஆன்மாக்களிலே அப்படியே கலந்திருக்கிறான்
என்று இமைப்பொழுதும் என் நெஞ்சிலே நீங்காமல் என்றால் உள்ளத்திலே கலந்திருக்கிறான்னு அங்கே சொல்கிறார் மாணிக்க வாசகர். திருமந்திரத்தில் என் நெஞ்சை விட்டு ஓர் அடி நீங்காதவன் என்று ஓர் அடின்றார். சிவஞான இதில் திருவாசகத்தில் இமை பொழுதும் என்று பொழுது நேரத்தை சொல்கிறார். இங்கே திருமந்திரத்தில் இடத்தை சொல்கிறார். கொஞ்சம் கூட தள்ளி இல்லை அவர், ஒரு இடம் ஒரு அடி கூட நகர்ந்து இல்லை, பக்கத்திலேயே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இவரே பாடுவார், ஒக்க நின்றானை உலப்பிலி தேவனை பக்கம் நின்றாரை பார்த்து அறிவார் இல்லை என்ன இல்லையா? எல்லாம் பெருமானை பக்கத்தில் தானே இருக்கிறான், தெரியுதா என்னால் தெரியலப்பா, பக்கம் நின்றாரை தெரியவில்லைன்னு அவர் பாடுறார். எனவே அவனை விட்டு நீங்குவது கிடையாது என்பதை நாம் செறிவு என்ற ஒரு வார்த்தையில் சாத்திரத்தில் சொல்கிறான்னு பார்க்கிறோம். அப்படி யோக நிலையிலே செறிவடியாக இருப்பவனை 16 கலையாக பிரணவத்தை பிரித்து நாம் தியானிக்க வேண்டும் என்று அங்கே சொன்னார். அந்த விஷயங்கள்லாம் இன்று நினைவுபடுத்துவது போலத்தான் இங்கே நமக்கு சொல்லுகிறார். 4ஆம் தந்திரத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அசபை என்று ஒன்று வரும். அசபை என்ற தலைப்பில் நிறைய மந்திரத்தை எழுதியிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஜெபித்தல், ஜெபிக்காமல் இருத்தல். ஜெபிக்காத தன்மையைத்தான் ஜபா. ஜெபித்தல் ஜபா என்றால் ஜெபிக்காமல் இருத்தல். செபிக்காத மந்திரத்தை ஜெபிக்கணும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் தானே சொல்கிறாங்க. மந்திரத்தை ஜெபிக்கணும். ஆனால் இந்த மந்திரம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உயிருக்குள்ளே அது கலந்து விடுகிறது என்பதால் அது அஜபா மந்திரம் என்று. மூச்சுக்காற்று போய் வருது இல்லையா, அந்த மூச்சுக்காற்று போய் வருவதிலேயே மந்திரம், அதுவே மந்திரமாக நமக்கு ஆகிறது என்று. இதைத்தான் மூக்கே நீ முரலாய், வாக்கே நோக்கிய வள்ளி மணாலை சொல்கிற பொழுது, மங்கை மணாளனின் போடுற பொழுது மூக்கே நீ முரலாய் என்பது மூச்சுக்காற்றிலே போகின்ற பொழுதே அந்த மந்திரம் கலக்கின்றது, அது அஜபா மந்திரம் என்று நாம் சொல்கிறோம். அதை அங்கே போன மந்திரத்தில் அவர் சொன்னார். இப்போ 2வது மந்திரத்தில் அஜபையை தான் சொல்கிறார். நாம் சொல்கிற அஜபை என்று தான் சொல்கிறார். அவ்வோடு 44வது மந்திரம். அவ்வோடு சவ்வென்று அரணுற்ற மந்திரம். அவ்வோடு சவ்வென்றது ஆறும் அறிகிலர். அவ்வோடு சவ்வென்றது ஆறும் அறிந்த பின் அவ்வோடு சவ்வும் அனாதியும் ஆமே அப்படின்ட்ட. இந்த அன்பு சிவம் 2 என்பது யாரும் அறிகிலர் என்றார் இல்லையா, அதே போல இங்கேயும் சொல்றார், யாரும் அறிகிலர் யாரும் அறி என்றால் யாரும் அறிகிலர் அவர் சொல்றது அனுபவப்படவில்லைன்னு அர்த்தம். அந்த அனுபவம் எல்லாருக்கும் வந்து விடாது. இப்போ நமக்கு கூட தான் அம்ச மந்திரம்னு இவ்வளோ தூரம் விளக்குறோம், நமக்கு அந்த அனுபவம் வந்துடுச்சா? இப்போ நமக்கு பிராசாரியோகத்தின் அனுபவம் வந்துடுச்சா? இல்லை. அந்த யாரும் அறிகலன்னு அவர் சொல்கிறதுக்கே என்ன காரணம் என்றால், ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. பிரம்மனை முருகப்பெருமான் கைலாயத்தில் குட்டுகிறார். எதுக்கு குட்டுறார் என்றால், பிரணவத்துக்கு பொருள் தெரியவில்லை என்று குட்டுகிறார் என்று நாம் சொல்லிட்டு போயிடுறோம். கொஞ்சம் யோசித்தால், என்ன சார் நாமே பிரணவத்தை பற்றி இப்படி படிக்கிறோம், பிரம்மனுக்கு தெரியாதான்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அவன் வேதத்தை படிக்கிறவன் படைக்கிறவன் ரெண்டுமே தான். அவனுக்கு ஓங்காரத்தை பற்றி தெரியாதா? தெரியாமல் வெடித்தான்லாம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், அதனுடைய உண்மை பொருளை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் அந்த புராணத்தினுடைய உட்பொருள். முருகப்பெருமான் என்ன கேட்கிறார், நீ தான் வேதத்தை படைக்கிறேன்றியப்பா, ஒரு வேதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லுன்ற. ஸ்லோகம் சொல்லுன்னா வேதத்தை ஸ்லோகத்தை சொல்கிற பொழுது ஓம் என்று ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி அந்த மரபில் ஓம்னு ஆரம்பித்தான், நிறுத்துட்டார், அதோட நிறுத்துட்டார். இப்போ என்னமோ சொன்னேப்பா அது என்ன அர்த்தம்னு கேட்குறார். ஓங்காரம் என்பதற்கு என்ன மந்திரம் என்ன விளக்கம்ன்றது நாம் படிச்சிருக்கிறோம். முதலாவது அது சூக்கும பஞ்சாட்சரம் என்று நாம் சொல்கிறோம். சூல பஞ்சாட்சரமாக சொல்கிற பொழுது நமச்சிவாய என்றால் அது சூல பஞ்சாட்சரம், அதில் எல்லாம் இருக்குது. அதனுடைய அடக்கமாக சூக்குமாக இருப்பது ஓம் என்பது சூக்கும பஞ்சாட்சரம் என்று நாம் சொல்லணும். அதுக்கப்புறம் 5ஆக பிரிக்கலாம். அகார உகாரம் அகாரம் என்று பிரித்தோம்னா
அது வியஷ்டி பிரணவம் என்றும், மொத்தமாக சொன்னால் சமஷ்டி பிரணவம் என்று ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ என்ன அது அதெல்லாம் நான் படிக்கிறது ஓங்காரத்தை பற்றி விளக்கம் உள்ளதெல்லாம். அப்படி பிரிக்கிற பொழுது சமஷ்டி பிரணவமா என்றால் அது சிவனைத்தான் குறிக்கும், வேறு யாரையும் குறிக்காது. ஓம் என்று சொன்னால் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் என்றார் அப்பர் பெருமான் 5ஆம் திருமுறையில் காமயம் செய்து காலம் கழிக்காதே ஓமயம் செய்யினார். ஓமயம் செய் என்பதற்கு உரை என்ன எழுதுறாங்க, சில பேர் என்ன உரை எழுதுறாங்க, ஓமம் பண்ணு வேள்வி பண்ணுன்னு சொல்கிறாரு. அவர் வேள்வி சொல்லலை, வேள்வி செய்யுங்களே எங்கேயுமே நம்ம திருவண்ணாசி சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்வாரா, ஓமம் என்றால் ஓம் என்ற வார்த்தை மந்திரத்தை சொல்லு, அது போரும். காமியம் செய்தால் உலக காமியம், விருப்பமான எல்லா செய்திகளும் உலக எல்லாம் செய்கிறப்பா, அதெல்லாம் வேண்டாம். அந்த காமியம் செய்வதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எப்படி இருந்தாலும் போய் செய்துடுறோம் இல்லையா, எங்கேயாவது போய் செய்கிறோம் இல்லையா, பார்க்குறோம் இல்லையா. இப்போ கல்யாணம் வைத்து கொடுங்களேன், பொண்ணுக்கு கல்யாணம்னா எப்படி பாடுபட்டு அதை கல்யாணம் முடிச்சிட்டோமான்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சாதிக்கிறோம் இல்லையா. அதுபோல் பெருமானை அடைய வேண்டும் அல்லவா. பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க, பெருமானை காண வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வரணுமா, வருது, நமக்கு கூட வருது. எப்படி வரணுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. நீந்த தெரியாதவனை தண்ணீரில் அழுத்தினா எப்படி மூச்சு வர வேண்டும் என்று துடிக்கிறான் இல்லையா, கேஸ்பிங் ஃபார் த பிரெத்ன்றாங்க இல்லையா, மூச்சுக்காற்று வர வேண்டும் என்று துடிக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி துடிப்பு இருக்கணுமா பெருமானை பார்ப்பது. நமக்கு வெறும் மூச்சு வாங்கிட்டு பேசாம பார்த்தா போகுது என்று சாதாரணமாக இருக்கும். அதுதான் மூச்சுக்காற்ற சொன்னான். நிச்சுவாசம் சுவாசம் என்று சொல்லி யோகத்தில் மூச்சுக்காற்றை அணுகி பார்ப்பது என்று ஒரு யோகம். அதுதான் அம்சமந்திரம். நம்ம மூச்சுக்காற்றை இழுக்கிறோம் இல்லையா, நான் இப்பொழுது பூரகம் மூச்சுக்காற்றை மெல்ல இழுக்கிறேன், அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அதே மாதிரி கும்பகம் செய்கிறேன், அதுக்கு ஒரு மந்திரம். ரேசகம் என்றால் மூச்சை விடுகிறேன் என்றால் அது ஒரு மந்திரம். மந்திர பாவனையிலேயே நாம் யோகத்தை செய்யணும். அது மூச்சுக்காற்றையும், அது பிராணாயாமம் என்று நாம் சொல்லி மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தி செய்கின்ற பிராணாயாமம் மந்திரத்தாலே செய்யணும் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ மந்திரம் என்பது மிக முக்கியம். அதுபோல் ஓங்காரம் என்பது சொல்கிற பொழுது அது மந்திரம் பிராசார யோகத்துடைய மந்திரமாக இருப்பதாலே அப்படி உணர்கின்ற பொழுது அந்த ஓம் என்பதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஹம் என்றும் சம் என்றும் பிரிக்கிறாங்க. மூச்சுக்காற்றை இழுக்கிற பொழுது பூரகமும், மூச்சுக்காற்றை விடுகின்ற பொழுதும் அந்த அம் சம் என்று வரணும். அம் சம் என்றால் இழுக்கிற பொழுது அம் என்றும் விடுகிற பொழுது சம் என்றும் விடணும். இல்லை, கருத்து வேறுபாடு இருக்குது. எடுக்கிற பொழுது சம் என்றும் விடுகிற பொழுது அம் என்றும் சொல்கிறாங்க. அந்த கருத்து வேறுபாடு இருக்குது. எப்படியோ பூரகத்துக்கும் ரேசகத்துக்கும் அம்ச மந்திரம் என்று நாம் சொல்கிறோம். அதை நன்றாக உணர்ந்தால், அந்த மந்திரத்தை உணர்ந்தால் மூச்சுக்காற்றிலேயே நமக்கு அது கலந்துவிடும், நம்ம அறியாமலே கலந்துவிடும். எதுபோல என்று சொன்னால், இப்போ கபடி ஆடுறாங்க இல்லையா, கபடி ஆடுற பொழுது அவங்களுக்கு 2 விஷயம் ஞாபகம் இருக்கும். ஒன்று அந்த கோட்டை போய் தொடணும், ஒன்று அப்புறம் பிடிச்சா அதில் தப்பிச்சு வரணும். எது எப்படி இருந்தாலும் மூச்சு காற்றை விடக்கூடாது, அது ஒன்றும் இல்லையா, மூச்சு காற்றை விடக்கூடாது. அப்போ மூச்சு காற்று ஏதோ கபடி கபடி கபடின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அதுவும் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும், இந்த வேலையும் செய்யணும் இல்லையா, அதான கபடின்றாங்க. அதே போல் யோகத்தில் பிராணாயாமம் செய்கிற பொழுது அம்ச மந்திரம் அது தானாக போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அந்த மூச்சுக்காற்று முறையாக போகிற பொழுது மந்திரத்தை நாம் ஜபித்து கொண்டே இருக்கணும். நான் மனசுக்குள்ளே, வெளியில் கிடையாது, மனதுக்குள்ளே எப்படி மனக்கணக்கு போடுறோம் இல்லையா, மனக்கணக்கு போடுற பொழுது வாயில் சொல்லக்கூடாது, மனசில் டக்குன்னு போட்டு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் மனசிலே அடங்கி போடும், அந்த மந்திரம் அடங்கிடும். அதுதான் அம்ச மந்திரம் என்று நம் தனியாக அசபா மந்திரம் என்று சொல்கிறாங்க. அப்படி செய்கின்றவர் யார் என்றால் இது நம்ம திருமால் தான் செய்கிறார். பார்க்கடலே துயில்கின்ற அவர் அறிதுயில் இருக்கிறவர் அம்ச மந்திரத்திலே ஜபிக்கிறார் என்பதனால்தான் திருமாலுக்கு ஒரு சிறப்பு. தேவில் சிறந்தவர் திருமால் என்று நமக்கு திருவள்ளுவ மாலையில் வரும். பாவில் சிறந்தது வள்ளுவனுடைய பா, அதுதான் சிறந்தது, குரட்பா தான் சிறந்தது. தேவ் என்றால் தேவர்கள், தேவர்களை யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் திருமால் தான் சிறந்தவர்னு சொல்கிறோம். ஏனென்றால் அவர் தான் சிவபெருமானை அவ்வளோ நேசிக்கிறவர், அம்ச மந்திரத்தினாலே நாள்தோறும் நேசிக்கிறவர்னு பார்க்கிறோம். அதனால் அந்த அம்ச மந்திரத்தை நாம் அப்படி பயன்படுத்த வேண்டும். பார்க்கடலில் இருக்கின்ற அரிதுயில் இருக்கின்ற திருமால் எப்படி அஜபா மந்திரம், அதான் திருவாரூரில் அந்த அஜபா மந்திரம் நாம் சொல்கிறோம்.
அதைத்தான் இங்கே சொல்கிறார். அவ்வொடு சவ்வும் இன்றைக்கு நாம் படிக்கிற பாட்டு அசபா மந்திரம். அவ்வொடு சவ்வு என்று அறநுற்ற மந்திரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை யாரும் அறிகலன்னு சொல்கிறார். முதல்ல மந்திரத்தை சொன்னார். மந்திரம் யாரும் அறிகலர், அதனுடைய உண்மை பொருளை தெரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்கிறார். அதான் அனுபவ பொருள் தெரியலன்றார். இப்போ பிரம்மனை சொன்னே, அவனை குற்றத்துக்கு முன்னே என்ன கேட்டார்? ஓம் என்று தானே சொன்னேன், ஓங்காரத்துக்கு என்ன பொருள் தான் கேட்குறார். ஓம் என்பது சமஷ்டி பிரணவம். அது ஆ ஊ மா என்றால் அது வேஷ்டி பிரணவம், பிரிக்கிறது. தொகையாக சொன்னால் ஓம், தொகையாக ஓம் என்று சொன்னால் அது பெருமானைத்தான் குறிக்கும், சிவபெருமானைத்தான் குறிக்கும். அதை பிரித்து சொன்னால்தான் ஆவுமா என்றால் தான் ஆ என்றால் பிரம்மன், ஊ என்றால் திருமால், மா என்றால் ருத்ரன், விந்து என்று சொன்னால் அது மகேஸ்வரன், நாதம் என்று சொன்னால் சதாசிவம் என்று 5 தெய்வங்களுக்கும் படைத்தல் காத்தல் என்ற 5 தெய்வங்களுக்கு உள்ள அந்த தெய்வங்களுடைய பெயர் வரப்பொழுது வேஷ்டி பிரணவம். அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? பிரம்மன் அதுக்கு என்ன பொருள் என்று கேட்ட உடனே நானும் தான் ஒரு பொருள்னு சொல்லிட்டான். எடுத்த உடனே நானும் தான் ஒரு பொருள்னா அவருக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே நான் வேஷ்டி பிரணவமாக கேட்டேன். ஆ ஊ மாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நீ சொல்லலாம். ஆ என்றால் நான் தான், ஊ என்றால் எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் ஓம்னுக்கு சொன்ன அது என்னடா பொருள், நான் தான் உடனே கோபம் வந்துடுச்சு. வேஷ்டி பிரணவத்துக்கு சொல்ல வேண்டிய பொருளை சமஷ்டி பிரணவத்துக்கு சொல்லுகிறாய் என்று தான் குட்டினார். அதை கச்சியப்பர் சிவாச்சாரியார் ரொம்ப கடுமையாக சொல்கிறார். முருகப்பெருமான் தண்டிப்பரை கடுமையாக சொல்கிறார். அவ்வளோ தண்டனை அவ்வளோ சொல்லக்கூடாது என்று காஞ்சி புராணத்தில் சிவஞான முனிவர் ரொம்ப நாகரிகமாக அதை சொல்லுகிறார். அங்கே ஒன்றும் தெரியாமல் விழித்தானே சொல்லிட்டார். கச்சியப்ப சிவாச்சாரியார் பிரணவத்துக்கு பொருள் தெரியாமல் விழித்தானே சொல்லிட்டார். இப்போ நாம எங்கள் வேஷ்டி பிரணவம் சமஷ்டி பிரணவம் சொல்கிறோம். அவன் ஒன்றுமே தெரியாமல் விழித்தான். விழித்ததாலே குட்டினது மட்டுமல்ல, காலால் எட்டி உரைச்சார், போடா சிறைக்கு என்று உரைச்சார்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார். அந்த மாதிரி நாம் சொல்லக்கூடாது என்று சிவஞான முனிவர் நானும் தான் ஒரு பொருள் என்று சொன்னான். அது பொருளல்ல என்று குட்டினான். குட்டிட்டு என்ன சொல்கிறார்? இவனை சிறையில் அடை என்று அங்கே சொன்னார். தேவர்களை எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டான் பிரம்மன் என்றெல்லாம் நமக்கு சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்தில் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். அந்த அம்ச மந்திரம் என்பது அதுதான் என்றால், ஓங்காரம் சமஷ்டி மந்திரம். ஆ ஊ மா என்று பிரித்தால் அது வேஷ்டி, அதையே அம்சம் என்று பிரித்தால் அம்ச மந்திரம். இதெல்லாம் ஒரே பொருள் தான். நீங்கள் சமஷ்டியாக சொன்னாலும் சரி, வேஷ்டியாக சொன்னாலும் எல்லாம் ஒரு பொருள் தான். புரிவதற்காக படைத்தல் காத்தல் என்ற 5 தொழிலை செய்கின்றவர் என்று நாம் பிரிக்கிறோம். இது தியானத்திற்குரியது, யோகத்தில் தியானத்திற்குரியதாக நாம் சொல்கிறோம் அம்ச மந்திரம். அதனால் அவ்வொடு சவ்வுனார். ஆ சா தான். அவ்வொடு சவ்வுன்னு இருக்கு இல்லையா, ஆ சா அது 2 தான். எழுத்துக்களை மந்திர எழுத்துக்களை சொல்லுகிற பொழுது எப்பொழுதும் மகரத்தோடு சொல்லணும், பிந்துவோடு சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆ என்றால் அங்கே அம் என்று அர்த்தம், சா என்றால் சம் என்று அர்த்தம். அங்கே பாட்டில் அப்படி இல்லை. அவ்வொடு சவ்வென்று அறநுற்ற மந்திரம், அரணுக்குள்ள பெருமானுக்குள்ள மந்திரம் அது. அவ்வொடு சவ்வென்றது 6 மரிகளர். அதை எப்படி உச்சரிக்கணும், அதனுடைய பலன் என்ன, அஜபா மந்திரம் என்றால் என்ன என்ற உண்மையை அறியாதவர்கள் அவங்களை யாரும் அறிகளர். அப்படி அனுபவம் அதிகமாக யாருக்கும் இல்லை. அவ்வொடு சவ் என்றது 6 அறிந்தால், யாராவது அப்படி அறிந்தால் என்ன ஆகும் என்றால், அவ்வொடு சவ் என்றால் அதனுடைய பொருள் தெரியும். அது அனாதி, அந்த மந்திரம் அனாதி மந்திரம் என்றால், அனாதி பொருளாக இருக்கின்ற பெருமானை குறிப்பதும் அனாதி பொருள் தான், அனாதி மந்திரம்தான் என்று அனாதி மாமேன்னு சொல்கிறார். நோட்ஸை நீங்கள் பார்க்கலாம். சிவனை அவ் என்றும் சவ் என்றும் பிறந்து பொருந்திய மந்திரமே அம் என்றும் சம் என்றும் அமைந்த மறைபொருளை ஒருவரும் அறியவில்லை. அறிந்தார்களாயின் அம்சம் எனப்படுகின்ற அந்த மந்திரம் தானே அனாதியான சிவமாக நிற்கும். அனாதி பொருளை விளக்குகின்ற, சிவத்தை விளக்குகின்ற அம்சம் அதுவே, அந்த மந்திரமே அனாதிதான். அதனால தான் உண்மை விளக்கம் நம்ம திருமணத்தில் தொண்டை மண்டலத்தில் படிக்கிறோம். அதில் பின்னால் வரும். எழுத்துக்கள் என்று சொன்னால் அட்சரம் என்ற ஒரு வார்த்தை உண்டு. அட்சரம் என்றால் அழியாததுன்னு அர்த்தம். அழியாத எழுத்துக்கள் என்று சொன்னால் 5 எழுத்தைத்தான் நாம் அழியா எழுத்துக்கள் என்று நாம் சொல்லும். மற்றெல்லாம் அழியும் எழுத்துக்களாக போய்விடும் என்றால், மற்ற எழுத்துக்களால் சொல்லப்படுகின்ற பொருளெல்லாம் அழிந்து போகும். எந்த பொருளாக இருந்தாலும்
எழுத்துக்களால் சொன்ன பொருள் உலகப் பொருளெல்லாம் அழிந்து போகும். எனவே அது அழியும் எழுத்து. பொருள் அழிந்தால் சொல் போய்விடும், சொல் போனால் எழுத்து போய்விடும் நாம் சொல்கிறோம். அழியாத எழுத்து என்று சொன்னால் அழியாத பொருளை சுட்டிதான் தான். அழியாத பொருளாக இருக்கின்ற 3 பொருள் பதி பசு பாசம் என்ற அந்த 3 பொருளை சுற்றுவதுதான் நம்முடைய மந்திரம். எனவே அந்த மந்திரம் அழியாத எழுத்து என்று உண்மை விளக்கத்தில் நம்ம படிக்க போகிறோம். அதை இங்கே சொல்கிறார். அம்சம் என்றால் அது அனாதியாக இருப்பது என்றால் அனாதி பொருளாக இருக்கிற சிவத்தை குறிப்பது என்ற அர்த்தம் என்று அங்கே எழுதிட்டாங்க. அந்த விளக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்ன ஒரு செய்தி நான் இங்கே சொல்லிடுறேன். சிவனை அவு என்றும் சவ் என்றும் அங்கே அவு சவுன்னு போட்டிருப்பேன். பாட்டில் அவர் என்ன பண்ண ஆ போட்டு யூ போட்டிருக்கிறார், சா போட்டு யூ போட்டிருக்கிறார். இன்னைக்கு இருப்பது போல ஔவையார் என்பதற்கு ஆ யூ ஔவையார் எழுதுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவு என்பதற்கு ஆ யூ என்று போட்டிருக்கிறார். அவுன்னு போட்டாலும் ஒரே எழுத்து தான், அவு தான். சவ் என்று சொன்னாலும் சவ் தான். அதுதான் அங்கே எழுதியிருக்கோம். அவு போல அவு சா சகரம் சேர்ந்தால் சவ் அங்கே எழுதியிருப்போம். சிவனை அவு என்றும் சவ் என்றும் அந்த அசவா மந்திரத்தில் அவு சவ் என்ற அந்த எழுத்துக்களை சொல்ல வேண்டும், அவனை குறிப்பதுன்னு சொன்னார். அப்படி பிறந்து பின்னாலே அம்சம் என்று மாறுகிறதுன்னு சொல்கிறார். போன வகுப்பு நான் சொன்ன ஞாபகம், தொல்காப்பியத்தில் உச்சரிப்பை பற்றி வரப்பொழுது, உயிரெழுத்துக்களுடைய உச்சரிப்பை பற்றி வரப்பொழுது ஐ அவு இரண்டும் கூட்டெழுத்துன்னு சொல்லுவான், மற்றெல்லாம் தனி எழுத்து. ஆனால் நான் சொல்கிற பொழுது ஐ அவ் என்பது கூட்டெழுத்துன்னுவாங்க. நீங்கள் கூட்டெழுத்து என்று சொன்னால் அந்த 2 எழுத்து சேர்ந்தது என்று வைத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் கூட்டெழுத்து நமக்கு இல்லை. எழுத்துனா ஒன்றுதானே தவிர 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு எழுத்தாக வருகின்ற மரபு நமக்கு கிடையாது. அது வடமொழியில் தான் அப்படி கூட்டெழுத்தாக சொல்கிற வழக்கம் உண்டு. உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸ்ரீன்றது அடிக்கடி சொல்கிற வார்த்தை தானே, எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீ என்ற வார்த்தை. ஸ்ரீ என்ற எழுத்துக்களே அது எழுத்து தான், ஆனால் 3 எழுத்து. அது இஸ்ன்னு ஒரு எழுத்து, இர்ரி அது ஒரு எழுத்து, அப்புறம் ஒரு ஈ ஒரு எழுத்து. 3 எழுத்து தேர்ந்தால் ஸ்ரீ என்று அங்கே கூட்டெழுத்தாக சொல்லக்கூடிய எழுத்துக்கள் அங்கே இருக்குது. அந்த மாதிரி இங்கே இல்லை. இருந்தாலும் இதை கூட்டெழுத்து என்று நாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அவு என்பதை ஆ யூ என்று சொன்னால் அதே பொருள் அதே ஓசை வரும். அதேமாதிரி ஆ இ எகரம் போட்டு ஐ என்று சொன்னால் அதே ஓசை வரும். எனவே ஆவும் ஈயும் சேர்ந்தது ஐ அல்ல, அப்படிதான் உச்சரிக்கிறோம். ஆனால் ஐ என்பதற்கு இனமாக நீங்கள் நெடுங்கணக்கை நீங்கள் படிக்க ஆரம்பத்திலேருந்து படித்தா அது தெரியும். நான் வகுப்பில் நமக்கு பிஏ தமிழ் மாணவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அஆக்கி சொல்கிறோம் இல்லையா, அந்த அஆக்கி என்பதை எப்படி அச்சிடணும் சொன்னால், அ ஆ இன்னு 1 by 1 கீழே எழுதிடுறாங்க வரிசையாக. அப்படி எழுதக்கூடாது. அ ஆ இ இ உ உ என்று ஒன்றுக்கு ஒன்று இனம் 2 சொல்லணும். அதனால் என்ன பண்ணுறார் நன்னூலார், ஐ அவு ஐ அவு அது இனம் கிடையாது. ஐ தான் சொல்கிறோம், அவு தான் சொல்கிறோம், இனம் கிடையாது. ஏன்னா ஐ அவு அதுக்கு ஈ உ செரிய இவ்விரண்டாய் வரும், இனம் செரிய இவ்விரண்டாய் வரும். இவ்விரண்டு என்று சொன்னால் 2 அர்த்தம். ஓரோன் ஒன்று என்று சொல்கிறோம் இல்லையா, இவ்விரண்டு என்றால் இந்த 2 அர்த்தம் கிடையாது. இவ்விரண்டை 2 வரும்ன்றார். அ ஆ 2 வருது, இ இ 2 வருது இல்லையா. அந்த மாதிரி வர்றபொழுது ஐ என்று வந்தால் 1 தான் வருது, அவு என்றால் 1 தான் வருது இல்லையா. அங்கே என்ன பண்ணணும், ஐ என்பதுக்கு பக்கத்தில் ஈ போட்டுக்கோ, தமிழ் உயிரெழுத்தில் ஈ போட்டுக்கோ. அவு என்பதுக்கு பக்கத்தில் ஊ போட்டுக்கோ. அவு ஊ வருது இல்லையா, ஐ இ அந்த 2 இனம். ஐக்கும் அவுக்கும் ஈயும் ஊவும் இனம் என்று சொல்கிறார். அது இணை எழுத்து. மற்றக்கெல்லாம் இணை எழுத்து இருக்குது, அ ஆ இ இனம் இருக்குது, ஐக்கும் அவுக்கும் கிடையாது. எனவே அப்படி சொல்லலாம். இது இனப்பற்றி சொல்கிறது. தொல்காப்பியர் என்ன செய்தார், இந்த ஐ அவு என்பதை எடுக்கிற பொழுது ஆவும் ஈயும் எகர ஈ சேர்ந்தால் ஐ அப்படி சொன்னவர் ஆ யூ சேர்ந்தால் அவு சொல்லலை. அந்த போன வகுப்பு நான் சொன்னேன், உங்களுக்கு நினைவு இருக்கலாம். ஐ என்பது ஆ ஈ சேரலாம் வந்தால் ஆவோடு எகரம் வைத்து புள்ளி வருது இல்லையா, ஐ என்று உச்சரிக்கலாம், ஓசை வரலான்ட்டார். ஆனால் அவுக்கு சொல்லலை, ஆ யூவுக்கு சொல்லலை. ஏன்னா அவு என்று சொன்னால் ஒலிக்குறிப்பு மாறும், முயற்சி மாறும்.
ஒலிக்குறிப்பில் பகரம் வருது. இவ்வுன்னு சொன்னால் மேற்பல் இதழுற மேவிடும் பவ்வே என்பது இலக்கணம். எனவே வா சொல்ல வேண்டும் என்றால் மேலே இருக்கிற பற்கள்லாம் கீழ் உதழில் படிய வேண்டும். நீங்கள் அவு சொல்லி பாருங்க. அவு என்று சொன்னால் ஓ அவுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதழ் குவிவேன்னார். இதழ் குவிந்தால் வருவதுன்னார். இதழ் குவிந்தால் வருகின்ற அவுக்கு நீங்கள் அவு இவு போட்டால் மேற்பல இதழோட வந்தோன்னா முயற்சி மாறுது, இடம் மாறுது இல்லையா. எனவே தொல்காப்பியர் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ஐயர் என்பதுக்கு இ போட்டு ஐயர்றாங்க. அவுக்கு ஔவையாருக்கு அவு பிளஸ் ஔவையார் ஔவையார் என்று எழுதுகிறாங்க. அது பொருந்தாது. இங்கே ஏன் எழுதுகிறார் அவு என்று சொன்னால் செய்யுள்ள ஓசை நயம்ங்கிறது எழுதுகிறார். அன்னைக்கு சொன்னேன், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்று வருது. ஆத்திசூடி பாடிய ஔவையார் அவ்வியம் என்று அவுதான் போடுறார். அவ்வியம் பேசேல் என்றால் அவுதான் போட்டு எழுதுறார். ஆனால் அந்த அதே அவ்வியத்துக்கு திருவள்ளுவர் என்ன பண்ணுறார், இங்கே சொன்ன மாதிரி அவு யூ போடுறார், அவ்வியம் சொல்கிறார். அப்படி அவர் போடலாமா சார், பெரியார் மாதிரி அவர் அன்றைக்கே போட்டாருன்னு கேட்டால் அது அல்ல. பின்னாலே செவ்வியான்னு வருது இல்லையா, செவ்வியன்னு வருவதாலே அவ்வி என்ற எதுகைக்காக அதை மாற்றுகிறார். அதுதான் அந்த செய்யுள் நடையது, செய்யுளுக்காக மாற்றிக்கொள்ளலாம் என்று. அது மாதிரி எத்தனையோ இருக்குது. அது நேற்று அன்றைக்கி கூட சொன்னேன். திகட சக்கர செம்புகம் ஐந்துள்ளான் என்று சொன்னால் அது திகட சக்கரத்துக்காக என்னன்னு எல்லாருமே விளக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, எதுகை நோக்கி. ஏன்னா அகட சக்கரை விகட சக்கரன்னு வரதுனால சிகட சக்கரை என்று ஆரம்பிக்கிறார், என்று ஆரம்பிக்கிறான்னு சொன்னேன். அது சகடம்லாம் வரதுனால திகட சக்கரைன்னு சொல்கிறான்னு சொன்னேன். அந்த மாதிரி செய்யுள் நடையாக வரலாம். அதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கலான்னு பார். அதனால் இங்கே அதுதான் அந்த அவுக்காக சொன்னேன். அவு சவு என்று தான் நாம் சொல்கிறோம். அதை சம் என்று சொன்னால் அம்ச மந்திரம்தான் சிவனுக்குரிய மந்திரமாக நிற்கும். அவு சவ் நான்கில் முதலது அவு சவ் என்பவற்றின் போலி, ஏனையவற்றில் ஈற்றில் மகரத்தோடு கூடிய மந்திரங்கள். சப்பும் என்ற இழிவு சிறப்பு, அனாதியம் என்று உயர்வு சிறப்பு என்று இந்த மந்திரத்தினுடைய விளக்கத்தை தருகிறார். இதனால் அம்ச மந்திரம் சிவமந்திரமாம் சிறப்பினை உடையது என்னும் என்பதை உணர்த்து முகத்தால் அகார உகாரம் 934வது மந்திரத்தில் அகார உகாரம் என்றும், அவ்வென்ற போதில் என்ற 936வது மந்திரத்திலும் மந்திரங்களை கூறிய உகரத்திற்கு ஈடாக இங்கே சம் என்பதனை வைத்து அம்ச மந்திரத்தால் பிராணாயாமத்தை செய்தலும் பொருந்தும். என்றால் அகார உகாரம் தான் சொல்லணும். அந்த என்பதற்கு பதிலாக சா என்று இங்கே சொல்லியிருக்கிறார். அல்ல என்று பதிலாக இங்கே சம் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்படி சொல்லலாம், மந்திர எழுத்துக்களை அப்படி சொல்லலான்னு வருது. இதெல்லாம் இந்த இலக்கணங்களில் இப்போ போகணும்னு சொன்னால் தான் நமக்கு புரியுறதுக்காக சொல்கிறது. இலக்கணத்தில் நன்னூல்லையும் வருது, தொல்காப்பியம் வருது. போலி எழுத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. போலி எழுத்து என்றால் அது போல இருக்கிற எழுத்து தான் போல. இப்போ இனிப்பு போலின்னு சொல்கிறோம் இல்லையா. இனிப்பு போலின்னா இன்றைக்கி லா போடுறோம், போலின்றோம். போலி தான், இனிப்பு போலி தான். இனிப்பில் அது நாட் ஸ்வீட், ஸ்வீட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக இனிப்பு போலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எழுத்துக்களில் போலி எழுத்துக்கள்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அது என்னென்னா, அறம் என்று சொன்னால் அதை அரண்னு சொல்லலாம், அரண் வலியுறுத்தல் சொல்கிறோம். முகம் என்று சொன்னால் முகன் என்று சொல்லலாம், முகனமர்ந்து என்று வருது. அகனமர்ந்து, அகம் என்றால் அகன்னு வருது. இப்படி இம்முக்கு பதிலாக இன்னும் வரலாம் இல்லையா, அதை போலி எழுத்து என்று சொல்கிறாங்க. அது இலக்கணத்தில் அப்படி வருகின்றது. நன்னூலார் அதை போலினே சொல்கிறார். தொல்காப்பியர் சொல்லலை, போலின்னு சொல்லலை. ஆனால் நன்னூலை போலின்னு சொல்லிட்டார். அப்பா தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கிறாங்க, எழுத்தறிகாரத்துக்கு. அதில் ஒரு குறிப்பு சொல்கிறாங்க, போலி எழுத்து என்று ஒன்று சொல்லலாமான்னு கேட்குறாங்க. அவன் ரொம்ப போலிப்பாவன் அப்படின்னா ஏமாத்தவன் தான் அர்த்தம், ஏமாற்றம் தான் அர்த்தம். அவன் நம்பர் பாவன் போலிப்பா என்றால் அர்த்தம். அதாவது தபசி போல இருக்கிறான் பாவன், அவன் உருதிராட்சி போறப்பா, ஜாகிரதையா இருப்பா என்று சொல்றோம் இல்லையா. அப்ப போலி என்பது ஆமா நகை சொல்றேன், நகைப்புக்குரியது. இன்னொன்று சொல்றேன், போலி நகை சொல்றேன் இல்லையா, நகைப்புக்குரியது மட்டுமல்ல, போலி என்பது பயன்படக்கூடாது, எடுத்து ஒதுக்க வேண்டியது. அதெல்லாம் அதை போய் போலி எடுத்து சொல்லுவாங்களா என்றால் அப்படி சொல்லக்கூடாது என்று மாற்றி என்ன பண்றாங்க, போலி எழுத்துக்கு பதிலாக இம் என்பதற்கு இன் என்று வருது இல்லையா, அதை மாற்றி எழுத்து என்று சொல்லலாம். இம்முக்கு பதிலாக இன் வருகுதல்லவா, எழுத்து தான் மாறாக ஒரு எழுத்து வரலாம் என்று மாற்றெழுத்து என்று சொல்லலாம் என்றெல்லாம் இப்படி உரையாசிரியர்கள் யோசிக்கிறாங்க. அதுபோல் இங்கே ஆ ஊ மா அப்படிதான் உரை. ஆனால் ஆவுக்கு வந்து விட்டது, என்று வந்துடுச்சு.
அம்சமந்திரத்தில் ஊக்கு வரணும் இல்லையா? உம்மு பதிலாக சாப்பிட்டுங்க அம்சம் என்று சொல்லலாம். அப்போ ஆ ஊ என்பதும் கூட சிவனை குறிக்கும். காஞ்சி புராணத்தில் உரையிலும் எழுதுகிறாங்க, பாட்டிலையும் வரும். ஆ ஊ மா என்றால் அகாரத்தை முன்னே வைத்து நீங்கள் ஓங்காரத்தை சொன்னால் அது சிவப்பிரணவம், உகாரத்தை முன்னே வைத்து சொன்னால் அது சக்தி பிரணவம் என்று இருவகை பிரணவம். அதே ஒரே பிரணவம் தான். ஆனால் அகாரம் என்பது பெருமானை குறிப்பது. ஏன்னா அகர முதல் எழுத்தெல்லாம் சொல்கிறோம். எனவே அகாரத்தை வைத்து சொன்னால் ஆ என்று ஆரம்பித்து ஓம் சொன்னீங்கன்னா அது பெருமானை குறிக்கும், அது சிவப்பிரணவம். உகாரத்தை முன்னே வைத்து உமா என்று சொன்னால் அது சக்தி பிரணவம் என்று, உமா என்ற சொல்லுக்கு அது சக்தி பிரணவமாக வருவது என்று நாம் சொல்கிறோம். அது ரெண்டுமே சிவன் தான், சிவத்தை தான் குறிக்கும். அதுபோல் இங்கே சா என்பதும் கூட உகாரத்திற்கு ஈடாக ஈடு எழுத்தாக அது வருகின்றது, மாற்றெழுத்தாக வருகின்றது. எனவே அம்சம் என்று நாம் சொல்லலாம் என்று, அந்த அம்ச மந்திரமே அதுக்கு ஈடு. அம்ச மந்திரத்தால் பிராணாயாமத்தை செய்யலாம், செய்தால் சிவபெருமானுடைய அருளை பெறலாம் என்று, மந்திர எழுத்தை மாற்றுவதனாலே உங்களுக்கு தடையில்லை என்று அம்ச மந்திரத்தினுடைய சிறப்பை சொல்கிறான்னு பார்க்கிறோம். இனி அதற்கு அடுத்தது 45வது மந்திரம். மந்திரம் ஒன்றும் மலரால் உதிப்பது, உந்தியினுள்ளே உதயம் பண்ணா நிற்கும், சந்தி செய்யா நிற்பர் தா அது அருகிலது, அந்தி தொழுது போய் ஆர்த்து அகன்றார்களே அப்படின்ற. அங்கங்க இந்த அந்தரர்களை கொஞ்சம் கிட்டுவார் திருமூலர். எதுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்றான் என்று அவங்க உறக்க மந்திரத்தை சொல்லுவாங்க, பார்த்தா தெரியும். நாமாவது தோத்திரங்கள் ஒரு அளவாக தான் பாடும், அவங்க ஆரம்பிச்சானா பயங்கரமாக பாடுவாங்க. எனவே என்ன சொல்றாரு பாருங்க, மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பதுன்னார். அந்த ஒவ்வொரு மந்திரங்களும் ஆதாரங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? ஆதார மலர்கள் என்று ஒன்றுனா சொல்கிறோம் இல்லையா? 4 இதழ், 6 இதழ், 10, 16, 2ன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே அப்பா என்ன எழுதுறாங்க, நல்ல எழுத்து என்று முதல்ல சொல்லியிருக்காங்க, பிராக்கெட் போடலை. நல்ல எழுத்து எனப்பட்ட அந்த ஓர் எழுத்தே அகமலர்களாகிய ஆதார பங்கயம் தோறும் பல வகையாக காட்சிப்படும். அந்த ஓர் எழுத்து தான் நல்ல எழுத்து என்று சொல்றது ஓங்காரம். இங்கே 43வது பாட்டில், 44 படித்தேன் இப்போ, 43வது பாட்டில் உங்களுக்கு அது ஏற்கனவே கொடுத்துருப்போம். அதை ஆமாம், நாவியின் கீழ் அது நல்ல எழுத்தொன்றுன்னு வருது இல்லையா? எங்கிட்ட அந்த குறிப்பு எங்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருக்கும். நல்ல எழுத்துன்றதுக்கு கொடுத்துருப்போம். ஓர் எழுத்து போட்டிருக்காது. ஆமாம் 69 இருக்கலாம். 69 ஓர் எழுத்துன்ற நல்ல எழுத்து ஒன்றுன்னா இல்லையா? அது ஓர் எழுத்து. ஓங்காரம் தவத்தால் அதனை காண முயலதிலே செய்யத்தக்கது என்று, அது நல்ல எழுத்தல்லவா? தவத்தினாலே பிரணவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரணவம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதற்கு அது தவம் வேண்டும்ன்றால் இல்லையா? அந்த மேல் நல்ல எழுத்து ஓங்காரமாகிய சொன்ன எழுத்து இருக்கு இல்லையா? அது என்ன ஆகிறது? அந்த ஓர் எழுத்தே அக மலர்களாகிய ஆதார பங்கயம், மூலாதாரம் முதலாக இருக்கின்ற பங்கயம்னா தாமரை, எல்லாம் தாமரை போல சொல்றது. ஆதார பங்கயம் தோறும் பல வகையாக காட்சிப்படும் என்று உங்களுக்கு 3ஆம் தந்திரம் சொன்னபோது நான் சொன்ன நினைவு இதில் இருக்காது, அதில் தான் இருக்கும். முதல் தந்திரம் தான், 3ஆம் தந்திரம் இருக்கு, 4ஆம் தந்திரம் ஆரம்பிக்குது. அதில் மூலாதாரத்தில் எத்தனை இதழ்கள், அதில் என்னென்ன எழுத்துக்கள், அப்புறம் சுவாதிஷ்டானம் எத்தனை இதழ்கள், அதுக்கு என்னென்ன எழுத்துக்கள் அங்கே விரிவாக வரும். அந்த 3ஆம் தந்திரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கு, காமிச்சிருக்கிறோம். அதை தாங்க சொல்கிறார். ஓங்காரம் ஒன்று தான், ஓங்காரத்திலிருந்தால் பல வகையான எழுத்துக்கள் பிறக்கின்றன. உண்மை விளக்கத்தில் ஓங்காரமே நல் திருவாசின்னார். அதில் நீங்கா எழுத்திருக்கலே அதுதான் நிறை சுடர்னார். அப்போ ஓங்காரத்தில் பல எழுத்துக்கள் பிறக்கும், அதுதான் சுடராக இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அங்கே அதுபோல் இங்கே சொல்கிறார், ஆதார பங்கயம் தோறும் ஒவ்வொரு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ஒன்றுக்கு ஒரு எழுத்துக்கள் உண்டு, அதற்குரிய எழுத்துக்களாக இந்த ஓங்காரம் இருக்கும். ஆதார மலர்களாய் மந்திரம் ஒன்றுதான், அது மலரால் உதிப்பதில்லை. அது மூலாதாரத்தில் நிற்பதாயினும் சுவாதிஷ்டானத்தில் கும்பிக்கப்பட்ட பிராணுவாயுவாய் மேலெழுந்து மணிபூரகம் முதலாக விளங்கி தொடங்கும். அதனுடைய மூலம் எங்கே இருந்தால் மூலாதாரம் தான்.
மூலாதாரத்தில் இருந்தாலும் அது சுவாதிஷ்டான மணிபூரம் என்று மேல் நோக்கி வரும் அல்லவா யோகத்தில், மேல் நோக்கி அந்த எழுத்துக்கள் எல்லாம் பிறக்கின்றன என்று சொன்னார். இதை என்ன பண்ணணும்? அந்த மந்திரங்களை, பீஜாட்சரம் போன்ற மந்திரங்கள், பிரணவ மந்திரம் எல்லாம் சந்தியா காலங்களிலே நாம் செய்ய வேண்டும். ஓங்காரத்தை ஒரு மந்திரம் சொல்கிறோம், எந்த மந்திரமாக இருந்தாலும் பிரணவம் தேவை என்று பார்க்கிறோம், பீஜாட்சரம் நமக்கு தேவை, பீஜ மந்திரமும் தேவைன்னு பார்க்கிறோம். அப்படி அந்தணர்கள் காலை மாலை வழிபாடு, அந்தி வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த மந்திரங்களை சொல்லுகிறார்கள் என்றார். அது என்ன சொல்றார்? சந்தி காலங்களில் சந்தி வழிபாட்டினை தவறாது செய்பவர்களும் கூட அவ்வழிபாடு இக்காட்சி இதற்கு வழி என்பதை அறிவதில்லை. பொதுவாக மந்திரங்களை சொல்றாங்களே தவிர, இந்த மந்திரங்களை சொன்னால் நமக்கு சிவபெருமான் தலைப்படுவான், சிவத்திற்குரிய மந்திரம் தானே அது என்று மந்திரம் சொல்ற சொல்றீங்க, அந்த எந்த ஓசையோடு உச்சரிக்க வேண்டும் என்ற சிக்ஷை உங்களுக்கு தெரிகிறது, அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் அந்த அனுபவம் உங்களுக்கு வரல. ஏதோ சொல்லி போகிறீங்களே தவிர அர்த்தமில்லாமல் சொல்லுகிறோம். அதனால தான் என்ன பண்ணார், நம்ம சித்தர் பாட்டில் சுற்றி வந்து மொணமனை என்று சொல்லும் மந்திரம் ஏதடான்னு, மொணமனைக்கு என்னடா சொல்கிறான், அவனுக்கும் புரியல நமக்கும் புரியலையே என்று மொணமனை என்று சொல்லும் மந்திரம் ஏதடா என்றால், மந்திரங்களை சொல்லுகிற பொழுதே ஏதோ மாணிக்க வாசகர் தான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சொன்னான்னு நினைக்காதீங்க. எந்த மந்திரங்களை சொன்னாலும் பொருளோடு சொல்லணும், பொருள் தெரிந்தால்தான் மந்திரம். அதுதான் இப்போ நம்ம தமிழ் மந்திரம் ஏன் கஷ்டப்படுறாரு திருமுறைகளை, அதெல்லாம் நம்ம நல்லா தெரியுது இல்லையா, புரியுது. வடமொழி நமக்கு புரிஞ்சால் சொல்லலாம், தப்பு கிடையாது. புரிஞ்சால் நீங்கள் எழுது, அந்த அந்த மொழியில் நமக்கு காழ்ப்பு கிடையாது. வடமொழி உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் சொல்லிங்க, புரியாது அதுதான் நீங்கள் மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு நாம் சொல்கிறோம் இல்லையா. பொருள் தெரிய வேண்டுமல்ல, பொருள் தெரிந்தால் தான் மந்திரத்திற்கு அர்த்தம் உண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் பல விஷயத்தில் மாறுபடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் என்ன சொல்கிறோம், இங்கேயே பார்த்தோம், சொல்லிய பாட்டில் பொருள் உணர வேண்டும்ட்டார். அப்போ என்ன, பொருள் தெரியாமல் படிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டார். எனவே நாம் என்ன பண்ணுறோம், எல்லாவற்றுக்கும் பொருள் தேடுறோம். தப்பாக இருக்கு சொல்லிடக்கூடாதா, இது என்ன பொருள், உண்மை பொருள் என்ன என்றெல்லாம் உரையாசிரியர் நமக்கு வகுத்து கொடுத்துருங்க பார்க்குறோம். வடமொழியில் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, மந்திரம் என்று சொன்னால் பொருள் தெரிந்தாலும் பரவாயில்லை, தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அது மந்திரம்தான், அந்த மந்திர பலனை தரும் என்பது அவருடைய வாதம். அதுக்கு அவங்க சொல்ற உதாரணம் என்ன என்றால், தெரிந்தும் கூட விளக்கை தொடலாம் சுடும், தெரியாமல் விளக்கை தொடலாம் சுடும். சுடும் இல்லையா, தெரியாமல் சுட்டால் விளக்கு சுடாமல் இருக்குதா, இல்லை. அதுபோல தெரியாமல் மந்திரத்தை சொன்னாலும் கூட மந்திரத்திற்கு ஒரு பலன் இருக்கல்லவா, அந்த பலனை தந்துவிடும் என்பது அவருடைய கொள்கை. அதுதான் மறுப்பு என்ன சொல்லுவாங்க, சித்த மருத்துவம்லாம் இருக்கு இல்லையா, சித்த மருத்துவம் எந்த மருந்தாக தான் இருக்கும், அந்த மருந்தை ஏன் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார், இது காலையில் சாப்பிடுங்க, இதை மாலையில் சாப்பிடுங்க, இதை எப்படி சாப்பிடுங்கன்னு வேளா வேலைக்கு ஒன்று தனித்தனியாக கொடுக்குறாரு இல்லையா. சாப்பாட்டுக்கு முந்தி சாப்பாட்டுக்கு பிந்தி இவ்வளோ கொடுக்குறாரு. டாக்டர்கிட்ட கேட்கலாம் இல்லையா, மொத்தமாக கொடுங்களேன் முடிங்கிறேன் அப்படின்னா அது மந்திர வேலை செய்யுமா, மாத்திரை வேறு எஃபெக்ட் உண்டாகிடும், நோயும் போகாது, வேறு வகையான சைடு எஃபெக்ட் வரும். இந்தந்த நோய்க்கு தீர்வதற்கு இந்த அளவு தான் மருந்து என்று அளவு சொல்கிறோம் இல்லையா, அதே தான் மந்திரம். மாத்திரைக்கு எவ்வளவு சொல்கிறோமோ அதே போல் மாத்திரையோட மந்திரத்துக்கு அந்த அளவு தான். அந்த மந்திரத்தை பொருள் தெரிந்தால்தான் நமக்கு அது பலன், பொருள் தெரியவில்லை என்றால் பலன் உண்டு. ஏதோ பலன் சொன்னாம்பா, சொன்னதற்காக நாம் தருகிறோம் என்று சொல்லி இந்த போட்டி வைத்தா முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசுன்னு சொல்லிட்டு ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது அது பரிசு தான், ஒன்றும் இல்லாமல் சும்மா பிறந்து ஒரு சோப்பு டப்பா கொடுப்பா குழந்தைக்கு என்று ஆறுதல் பரிசு சொல்கிறோம் இல்லையா. அதே போல மந்திரத்தில் பொருள் தெரியவில்லை என்றால் பெருமான் ஆறுதலாக ஏதாவது பண்ணுவானே தவிர அந்த மந்திரத்துக்குள்ள அர்த்தத்தை அவன் தரமாட்டான் என்பதுதான் நம்முடைய கொள்கை. எனவே வடமொழியில் இருக்கிற மந்திர நூல் கருத்தும் தமிழ் மந்திர நூல் கருத்தும் வேறுபடுகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாங்க எழுதுறார். சந்தி காலத்தில் சந்தி வழிபாடுக்கு இல்லையா, அதை ஏன் எழுதுறாருன்னா பின்னால் சொல்ல போறார். காயத்ரி மந்திரம் என்று சொன்னால், காயத்ரி என்பது அதில் பர்கஸ்ன்னு வரும், பர்கோ தேவசிய தீமகின்னு வருது இல்லையா. அந்த பர்கஸ் என்றால் ஒளியின் அர்த்தம், அது சூரியனுடைய ஒளியைத்தான் குறிக்கிறது என்பது காயத்ரி மந்திரத்திலே வடமொழிவாளர்கள் சொல்லுகின்ற அர்த்தம். நாம் என்ன சொல்கிறோம், ஒளிதான், சூரிய ஒளிதான், ஆனால் அந்த சூரிய ஒளியை தருகின்றவன் யார் என்று நாம் தருகின்றவனைத்தான் சொல்கிறோம் என்று. பர்கோ தேவசிய தீமகி என்றால் ஒளியை தருகின்ற தேவன், ஒளியும் ஒரு தேவன் தான், சூரியன் தேவன் தான், ஆனால் அவனுக்கு தேவனாக ஒருத்தர் இருக்கல இல்லையா,
அதைத்தான் காயத்ரி மந்திரம் குறிக்கிறது என்று நாம காயத்ரி மந்திரத்திற்கு அதுதான் பொருள். ஸ்லோக பஞ்சகம் என்று சிவ மாபாடியத்தில் சிவஞான முனிவர் மொழிபெயர்க்கிறார். அதில் முதல் வரியே அதுதான். என்ன சொல்றார்? ஸ்லோக பஞ்சகத்தில் பெருமானுக்குள்ள மந்திரம் சொல்ற பொழுது காயத்ரி மந்திரத்தில் இருக்கிறார். உயர் காயத்ரிக்கு உரிப்பொருள் ஆதலின், பெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் உயர்ந்த காயத்ரி மந்திரத்துக்கு உரிப்பொருள் அவன்தான், உரிமையான பொருள் அவன்தான். அப்புறம் மற்றெல்லாம் சொல்றான். சிவனுடைய பராக்கிரமத்தை பரத்துவத்தை சொல்லுகிற பொழுது உயர் காயத்ரிக்கு உரிப்பொருள் என்று சொல்றார் இல்லையா? அதுதான் நம்முடைய கொள்கை. அதைத்தான் நம்முடைய திருமந்திரத்தில் காயத்ரி மந்திரத்தை பற்றி படிக்கிற பொழுது அங்கே நாம் சொல்ல போகிறோம் அந்த விஷயத்தை. அதான் இங்கே சொல்கிறார். சந்தி காலங்களில் சந்தி வழிபாட்டினை தவறாறு செய்பவர்களும் கூட அவ்வழிபாடு காட்சியை எய்துவதற்கு வழி இல்லை, வழி என்பதை அறிவதில்லை என்னார். அதனால்தான் ஞானசம்பந்த பெருமான் செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்னார். செந்தழல் ஓம்பிய வேதியர்னு சொல்லலை, செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்னா என்ன அர்த்தம் என்றால், வேள்வி செய்கிற பொழுது சிவனை பரம்பொருளாக எண்ணி செய்கின்ற செம்மை வேதியர், சிவவேதியர். அவங்கெல்லாம் தில்லைவாழர்கள் போல இருக்கணும். சிவவேதியர்கள் ஆதிசைவர்கள்லாம் செம்மை வேதியர். வேள்வி செய்கிறாங்க, பல தெய்வ வழிபாடு செய்கிறாங்கல்ல. இந்திரனை வழிபடலாம், வருடனை வழிபடலாம், பிரம்மனை வழிபடலாம். அதெல்லாம் செம்மை வேதியர்னு சொல்லக்கூடாது, அவங்களாம் வேதியர்னு சொல்லணும். இருக்க பொதுவாக வேதியர், அவங்களாம் வேதம் ஓதுகின்ற வேதியர். ஆனால் செந்தழல் ஓம்புகிற பொழுது சிவனுக்காக செய்கின்ற சிவவேள்வி செய்கின்றவர்களெல்லாம் செம்மை வேதியர்னு சொன்னதோடு முடிக்கல, அடுத்த வரி சொல்லி முடிக்கிறார். அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமேன்னு முடிக்கிறார். அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்றால் சேக்கிழார் அழகான விளக்கம் தருகிறார். அந்தியில் உள் என்றால் உள்குதல், தியானித்தல் என்ற அர்த்தம் தமிழில். உள்ளல் என்றால் நினைத்தல், உள்குதல் என்று சொன்னால் தியானித்தல். உள்குதல் யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளேன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி உரைப்பார் உரைப்பவெல்லாம் உள்குவார் உச்சி தங்கள் உச்சியாயின்னு பாடுறார் சுந்தரர். எனவே உள்குதல் என்றால் தியானித்தல்னு அர்த்தம். அப்படி நினைக்கிற பொழுது அந்தியிலே சொன்ன சந்திக்காலம் அவர் சொன்னாலே பாட்டில், ஏன்னா அந்தி தொழுது போயின்றால் அந்தி தொழுகிறார்கள் என்று சொன்னால் அந்திக்காலத்திலே பெருமானை சிவரத்தை வழங்காமல் தொழுது ஆழ்த்து அகன்றார்கள் என்னன்னு அர்த்தம். மந்திரத்தை சொல்லிட்டு போனாங்களே தவிர மந்திரத்தை என்ன பொருள்னு சொல்ல தெரியல, தெரியாமல் போனார்கள் என்று அந்த வேள்வி செய்கின்றவர்களும் சரி, அந்திக்காலம் சந்திக்காலம் சந்தியானுஷ்டானம் செய்கின்றவர்களும் சிவனை பரம்பொருளாக எண்ணி அஞ்செழுத்தை ஓத வேண்டும் என்ற குறிப்பை அவர் சொல்கிறார் என்று பார்க்கும். அறிவதில்லை என்று 45வது மந்திரத்தில் மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பது உந்தியினுள்ளே உதயம் பண்ணா நிற்கும் சந்தி செய்யா நிற்பர் தாம் அறிகிலர். அவங்க சந்தி செய்கிறாங்க, அறிகிலர் அந்தி தொழுது போய் என்றார். அதான் 71வது பக்கத்தில் அப்பா மேல் விளக்க எழுதியிருக்காங்க. ஏதோ ஒரு ஒழுக்கமாக கருதி அந்தியிலும் கூட தவறாமல் வழிபாட்டினை முடித்து வேறு செயல் செய்ய சென்று விடுகிறார்கள். நான் அனுஷ்டானம் பண்ணப்பா பூஜை பண்ணணுமான்னா அது ஏதோ ஒரு கடமை போல செய்துட்டு போகிறாங்களே தவிர பூஜை செய்ய வேண்டுமே. அன்னலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாங்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக பெருவிருப்பு எனக்கு வருகிறது, பெருமானே உன்னை பூஜைக்க வேண்டும், அப்படி வரணுமா, விருப்பம் வர வேண்டும் என்றால் இல்லையா. அது இல்லாமல் காலையிலேருந்து பூஜை பண்ணப்பா மாலை பூஜை பண்ணப்பா என்று ஏதோ கடமை போல செய்தால் அந்த கடமைக்கு பலன் கிடையாது. அன்பாக செய்தால்தான் பலன். அது இல்லாமல் அந்தி வழிபாடு செய்கின்ற நாள்தோறும் அனுஷ்டானம் செய்கின்றவர்கள் கூட உண்மை பொருளை உணராமல் போயிருக்கிறார்கள், வழிபாட்டினை முடித்து போகிறார்கள். ஒன்றே ஏகாரம் தேற்றம்னார். அது தொகுத்தது மலரால் உருவு தொருப்பொருள் வந்து மலர்தோறுன்றார். அந்த பாட்டில் மந்திரம் ஒன்று உள் மலரால் இருக்கு இல்லையா, மலரால் மலர்தோறும்னு வைத்துக்கணும். மலரால் பாட்டு மலர்தோறும் என்றால் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் என்று சொல்லுகின்ற அத்தனை மலர்கள் அந்த மலர்தோறும் வருவது என்று மலரால் தொருப்பொருளில் வந்தது. தொருப்பொருள் தொரு மலர்தோறும் மலர்தோறும்னு அர்த்தம். ஆர்த்தல் நிரப்புதல் பிரணவம் பல்வேறு கலைகளாய் ஆதாரந்தோறும் நிற்குமாறு 3ஆம் தந்திரத்தோடு சொல்லியிருக்காங்க. கலைநிலை என்னும் அதிகாரத்தில் குறிக்கப்பட்டது. இதனால் சந்தி வழிபாடு முதலியவை வாயிலாக மேற்கூறிய பிரணவ காட்சிகளை பெற முயலுதல் வேண்டும் என்பதும் கூறப்பட்டது. யோகம் செய்வது மட்டுமல்ல, அனுஷ்டானம் செய்கிற பொழுது அந்த மந்திரத்தினாலும் கூட நாம் அந்த பிராணாயாமம் செய்து அந்த மந்திரம் செய்தால் அந்த பிராசார யோகம் போல நமக்கு அந்த யோகம் கைகூறும் என்று சொல்கிறார். அப்புறம் 46வது மந்திரம் சேவிக்கும் மந்திரம் செல்லும் திசையது, ஆவிக்கு மந்திரம் ஆதாரம் ஆவன, பூவுக்குள் மந்திரம் போக்கற்
போக்கர் சரியா தெரியல எனக்கு, கண்ணாடி பண்ண போக்கர நோக்கீடில் ஆவிக்குள் மந்திரம் அங்குசமாமே என்று வருது. அதாவது சேவிக்கும் மந்திரம் தாவிக்கும் மந்திரம் சொல்லுவாங்க. அதாவது விமல்நாதன் அவர் செய்கிற பொழுது பார்த்தீங்கன்னா ஆவாகனம், சன்னிதானம், சந்நிரோதானம் என்றெல்லாம் முத்திரை வைக்கிறார் இல்லையா, அதெல்லாம் ஸ்தாபிக்கும் மந்திரம் தான். ஒரு மந்திரத்தினாலே பெருமானை ஒரு இடத்துல நிற்கவித்தல், வரவழைக்கிறோம். இதே பீடத்தில் ஞான பீடத்தில் எழுந்துள்ள வேண்டும், என் பூசை நீங்கள் முடிக்கிறவர்கள் இருக்க வேண்டும், இதே மூர்த்தமாக என்னெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஸ்தாபிக்கும் மந்திரம் என்று தாபிக்கும் மந்திரம் சொல்வாங்க. அப்புறம் சேவிக்கும் மந்திரம் என்றால் அர்ச்சனை போன்ற மந்திரங்கள்லாம் சேவிக்கும் மந்திரம் என்றார். அதான் இங்கே சொல்கிறாங்க. மக்கள் பிறப்பு எடுத்தோர் ஒரு தலையாக வணங்குதற்குரிய தந்திரத்தின் தொடக்கம் முதலாக பல இடத்தும் கூறி இங்கும் கூறப்பட்ட ஓரெழுத்தாகிய பிரணவம் மேற்கூறியவாறு விளங்கி நிற்கும் நிலையை பெறுவதற்கு உயிர்ப்புக்கு இன்றியமையாதாகிய அம்ச மந்திரம் முதலிய பிராணாயாம மந்திரங்களே பற்றுக்கோடு ஆகும். மனித பிறவிலேருந்து வழிபாடு செய்யணும்னு சொல்கிறோம். அந்த வழிபாட்டை எவ்வளோ சுருக்கமாக சொல்லிட்டார் பாருங்க, எவ்வளோ வழிபாடு சொல்கிறார், சொல்ல போகிறார். குரு பூஜை, சிவபூஜைலாம் சொல்கிறார், அதாவது சோடசோபச்சாரம்லாம் சொல்லுகிறார். எல்லாம் இருக்கலாம். மக்களாக பிறந்த நாம் அப்படி விரிவாகவும் செய்யலாம், அதை சுருக்கமாக முக்கியமாக பிரணவ மந்திரத்திலையும் நாம் செய்யலாம் என்று இந்த ஓங்காரத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்கிற பொழுது பிரணவத்தினாலே செய்தால் அது ஒரு பூசைன்றார். நாம் பூசைக்கெல்லாம் என்னென்னமோ தேடுறோம் இல்லையா, அதெல்லாம் அவசியம் கிடையாது, பிரணவ யோகம் செய்தாலே அது பூசைதான் என்று அங்கே சொல்கிறார். இந்த தந்திரத்தின் தொடக்கம் முதலாக 4ஆம் தந்திரம் முதலாக அசபையில் சொல்லி அசபா மந்திரம்லாம் என்னென்னு சிறப்பாக சொன்னார். இங்கே பிரணவம் எப்படியெல்லாம் இருக்கிறது ஒரு எழுத்து என்று சொன்னார். உயிர்ப்புக்கு இன்றியமையாதது பிராணாயாமத்திற்கு, அனுஷ்டானத்திலே பிராணாயாமம் செய்கிற உயிர்ப்புக்கு இன்றியமையாதது அந்த பிராணாயாம மந்திரங்களே பற்றுக்கோடு. ஆகவே ஆதார பங்கையற்கில் பிரணவத்தை மேற்கூறியவாறு குற்றமர காண வேண்டும். மேற்கூறியவாறுனா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு எழுத்துக்கள் காண வேண்டும். காண வேண்டினால் அந்த பிராணாயாம மந்திரங்களை ஐம்பொருளாகிய யானைகளை அடக்கும் அங்குசமாய் நின்று மனத்தை ஒரு வழிப்படுத்துமன. திருக்குறளில் பொதுவாக 5 புலன்களும் யானைன்னு சொல்லிட்டார். அறிவு என்ற ஆயுதத்தினாலே அந்த 5 புலன்களை அடக்க வேண்டும் அவர் சொல்லிட்டு போயிட்டார். உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரல் என்னும் வைப்பிற்கோர் வித்துண்டார். உரன் என்று சொன்னால் தமிழில் உரம்னா வலிமைன்னு அர்த்தம். தொல்காப்பியத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிற பொழுது பெண்களுக்கு எது சிறப்பு என்று சொன்னால் அந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று அவர் சொல்லிடுறார். அதில் கற்பு சிறந்துன்னு அவர் சொல்கிறார். ஆண்களுக்கு சொல்கிற பொழுது பெருமையும் உரனும் ஆடுமேன. பெருமையும் உரனும்னா வலிமைன்னு அர்த்தம், உறுதி. பெருமையும் உரனும் ஆடு மேலே என்றால் ஆண்களுக்கு அது முக்கியம்னு சொல்கிறார். புகழ் பெற வேண்டும், பெருமைக்கு உரியதாக இருக்க வேண்டும். திருவள்ளுவர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிறான் ஒருவன் என்று முயற்சி, இந்த குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன், நான் தலைவனாக இருந்து காப்பாற்றுவேன்னு சொல்கிற பொழுது நீங்கள் பார்க்கலாம். இந்த சினிமாவிலும் காண்பிக்கிறான், கதைகளும் படிக்கிறோம், வாழ்க்கையிலும் பார்க்குறோம். சில குடும்பங்களில் அண்ணனுக்கு படிக்க முடியாமல் போயிடும். தம்பி படிக்க வேண்டும் என்று தன்னுடைய படிப்பை தியாகம் பண்ணுவான். நான் பார்த்துக்கிறேன் விவசாயத்தை, நீ போய் படிடா என்று சொல்கிறான் இல்லையா. இன்னும் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இல்லையா. அதுபோல குடும்பத்தை காப்பாற்றுகிறேன்னு ஒருத்தன் வந்தால் தெய்வம் என்ன பண்ணுதான், மடிதற்று தாழ் முந்தம், நான் இருக்கிறவாங்க கூட என்று குடிசெய்வல் என்று சொன்னால், மடிதற்று என்றால் வேஷ்டி மடித்து கட்டிதான் இல்லையா. மடிதற்று என்றால் வேஷ்டி இருக்க கட்டிக்கிட்டு நான் வரவா என்று சொல்லுதுன்னு வள்ளுவர் சொல்கிறார். அதுபோல இங்கே அவர் சொல்கிறார் அங்குசம். எது அங்குசம் என்று சொன்னால் அறிவுதான் அங்குசமா திருவள்ளுவர் சொல்கிறது. புலன்கள் எல்லாம் யானைகள்னு சொன்னார். யானை போல அது வலிமையானது. அந்த வலிமையான மதம் பிடித்த யானை அடக்குவதற்கு அங்குசம் தேவையல்லவா, அது அறிவுன்ட்டு வந்தாங்க. இங்கே என்ன சொல்ல பாருங்க, அந்த அறிவினாலே பிராணாயாம மந்திரங்களே ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கு அங்குசம். பிராணாயாமம் செய்து அந்த மந்திரத்தை சொன்னால் புலன்கள் அடங்கும் என்று அங்கே அடக்க வேண்டும் என்று வழி சொன்னார். அடக்க வேண்டும் அது சொல்லிட்டார். புலன்கள் வழி போகாத அறிவினாலே புலன்களை அடக்குன்னு சொல்லிட்டார் வள்ளுவர். திருமந்திரத்தை என்ன சொன்னார், அடக்குவது எப்படின்னு சொல்றார். நீ பிராணாயாமம் செய், பிராணாயாம மந்திரத்தினாலே 5 புலன்கள் அடங்கும் என்று சொல்றார். அதனால் அம்மந்திரங்களுடன் பிராணாயாமத்தை உன்னல் செய்க என்பது குறிப்பு. அப்புறம் செல்லுதல், முறையாக விளங்குதல், திசை இடம்,
செல்லும் திசை திசைகளில் செல்லும் திசை. காற்று, காற்றை ஆவி என்று சொல்வது ஒரு வழக்கு. இங்கே நெறிப்படுத்தப்படும் காற்று, காற்று தான். அந்த காற்று நெறிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஆவிக்கு என்று ஒரு கூ போறாரு இலக்கணம். உள் மந்திரம் என்றால் நினைக்கப்படும் மந்திரம். அங்கே அந்தி தொழுது போய் என்று சொல்றதுனால சந்தி செய்யா நிற்பர் உள் என்று உந்தியின் உள்ளே உதயம் பண்ணன் இல்லையா, அந்த அந்தி காலத்திலே உள்ளுகின்ற மந்திரம் என்று அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று சொல்றதை இங்கே சொல்கிறோம். அங்குசம் என்றால் குறிப்பு உருவகம் என்று, யானை என்று சொல்லலை புலன்களை, அங்குசம் என்று சொல்றதுனால அது குறிப்பாக புலன்கள் எல்லாம் யானை என்று தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பு உருவகம் என்று சொல்றார். இன்னும் கொஞ்சம் இருக்குதோ. 72 அதான் 72 ஒரு வரி நான் படிச்சுடுறேன். இதனால் பிரணவக்காட்சிக்கு இன்றியமையாத பிராணாயாமம் மந்திரத்தோடு கூட செய்தலின் இன்றியமையை கூறப்பட்டது. பிராணாயாமத்தை மந்திரங்களோடு செய்யணும், மந்திரங்கள் இல்லாமல் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் என்று 46வது பாட்டோடு முடியுது. 45 46 47 ஞாபகம் சொல்லி